ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் பேசுகிற போஸ் வெங்கட்டாக இருக்கட்டும், திராவிடம் பேசுகிற போஸ் வெங்கட், சத்யராஜ், ஈவன் நம்ம முதல்வர் யாராக வேணாலும் இருக்கட்டும், முதல்ல அவங்க வந்துட்டு அந்த திராவிட கொள்கை நல்லா இருக்குது, அதான் பேசுகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஒரு பெரியார் புக் இருக்கணும், சமூக நீதி பேசணும், சமத்துவம் பேசணும், பகுத்தறிவு பேசணும், கடவுளே இல்லை, இதெல்லாம் நல்லா பேசுகிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இது இருக்கிறப்ப வரவேற்பறையிலே அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், நல்ல பட்டுப்புடவை கட்டி அழகாக பூ வச்சு நெத்தியில் குங்குமம் வச்சு வகுட்டில் குங்குமம் வச்சு அழகாக தாலி போட்டு சூப்பராக கோயிலுக்கு போகிறாங்க. ஐயரை கூப்பிட்டு இருக்கிற பூஜை பஜனை எல்லாமே பண்ணுறாங்க. கேட்டால் அது அவர்கள் விருப்பம்ங்காங்க. அப்படின்னா அடுத்த வீட்டு பெண்களுக்கும் அதே விருப்பம் தானே இருக்கும். உங்கள் ஒய்ஃபுக்கே திராவிடத்தையோ பகுத்தறிவையோ புகுத்த முடியலன்னா ஏன் மேடை போட்டு அடுத்த வீட்டு பெண்களுக்கு புகுத்துறீங்க? அப்போ அது அவங்க விருப்பம் தானே. அது அப்புறம் எதுக்கு திராவிடங்கிற ஒரு இது பேசுகிறீங்க? உங்கள் பிரின்சிபல் பிடிச்சிருந்தா முதல்ல உங்கள் வீட்டுக்கு சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பெண்களை நல்ல கருப்பு சேலை கட்டி திராவிடம் பகுத்தறிவுன்னு பேச வைங்க. தன்னால் நாங்களாம் மாறுறோம். ஐயோ, அவங்களே மாறி இருக்காங்களா? அப்போது அதில் உண்மை இருக்கும் போல. உங்கள் வீட்டு பெண்களை மாற்ற முடியலன்னா அப்புறம் எதுக்கு அடுத்த வீட்டு பெண்களுக்கு வந்து பெருசாக பகுத்தறிவு பேசுகிறீங்க, திராவிடம் பேசுகிறீங்க? எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எதுலையா ஒரு உண்மை இருக்கணும்ல. ஒரு உண்மை நேர்மை. நீங்கள் ஒரு கொள்கை பின்பற்றுறீங்கன்னா அதில் ஒரு உண்மை நேர்மை இருக்கணும். அது இருக்க போய் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ அதை உங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பிங்க. அந்த பிரின்சிபல் நல்ல பிரின்சிபல்லாம் உங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு பெண்களை புகுத்த வேண்டாம். தாலி அறுப்பு போராட்டம், கடவுள் இல்லை, நாங்கள் இது ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் ஆரம்பிக்கிறீங்க? தேவையே இல்லாதது. அது நீங்கள் ட்ராமா பண்ணுறீங்கன்னு பப்ளிக்காக தெரியுது. அசிங்கமாக இருக்குது பார்க்க. இதெல்லாம் விட்டுட்டு நேர்மையாக இருங்க. முதல்ல உங்கள் வீட்டை புகுத்திட்டு உங்கள் பிள்ளைங்களை புகுத்திட்டு அதுக்கப்புறம் திராவிடத்தை வந்து பகுத்தறிவு திராவிடங்கிறத அடுத்தவங்களுக்கு புகுத்துங்க. இந்த ட்ராமாவே வச்சுக்காதீங்க. பார்க்கவே இந்த இன்டர்வியூ பார்க்கவே அவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு. போனவொடனே அவர் பெரியார் புக் இருக்கணுமா ஒவ்வொரு வீட்லேயும்? ஏன் இல்லைன்னா உசுரோடு இருக்கக்கூடாதா? அந்த புக்கை படிக்காதவங்களாம் உசுரோடவே இருக்கக்கூடாதா? என்ன பேச வர்றீங்க? தப்பாக எதையாவது யோசித்துக்கிட்டு தப்பாக ஏதாவது செய்ய வேண்டியது, அதை நியாயப்படுத்த வேண்டியது. முதல்ல உங்கள் வீட்டை திருத்துங்க. உங்கள் வீட்டில் பகுத்தறிவை கொண்டு வாங்க. உங்கள் வீட்டில் திராவிடம் கொண்டு வாங்க. உங்கள் வீட்டில் கடவுள் இல்லைங்கிற கொள்கையை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசுங்க பப்ளிக்கில். கேட்க அசிங்கமாக இருக்குது.